கடந்த 5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனையினால் இருந்த பவதாரணி இலங்கையில் நேற்று காலமானாங்க. இவரது மறைவு திரைத்துறையில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி பல பாடல்களை பாடியிருக்காங்க. மேலும் சில படங்களுக்கு இசையமைச்சும் இருக்காங்க. இவரது கணவர் விளம்பர நிர்வாகியாக இருக்கார். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. 47 வயதான பாடகி பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர். இவர் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கடந்த 5 மாதங்களாக உடல்நல பிரச்சனையில் இருந்த பவதாரணி இலங்கையில் நேற்று காலமாயிருக்காங்க. இவரது மறைவு திரைத்துறையில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரது உடல் இலங்கையிலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டு டி நகரில் உள்ள இளையராஜா இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் பவதாரணி மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. செய்தியாளர்களை சந்தித்த ரஜினி, பவதாரணி மறைவு மிகவும் வருத்தம் அளிக்குது. இளையராஜாவை தொலைபேசியில் அழைத்து, பவதாரணி உண்மையிலே நல்ல அற்புதமான பாடகி, அற்புதமானவங்க. அவங்களுடைய இந்த இறப்பு பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத இறப்பாக இருந்தாலும் அவங்கள இன்னுமே கடவுள் ரொம்ப நாள் வாய வச்சிருக்கலாம். ஆனால் இப்படி கூடிய சீக்கிரமே கொண்டு சென்று போயிட்டான் கடவுள். அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை. ஆனாலும் அவங்க பட்ட துயரங்கள், கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க எவ்வளவோ துயரப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன கடவுள் வழி கொடுத்தாருன்னு தெரியல. அந்தளவுக்கு அவர் கஷ்டம் கொடுத்துருக்காங்க. இன்று அவங்க நம்மளோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இளையராஜாவோட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மேலும் பவதாரணி பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு இசையமைச்சும் இருக்காங்க. நிறைய படங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னணி பாடல் பாடியிருக்காங்க. இதனால் ரொம்பவே வருத்தப்பட்ட வடிவேலும் பார்த்திங்கன்னா அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவருடைய பார்த்திங்கன்னா பூத உடல் டி நகருக்கு கொண்டு வரப்பட்டது. அது நாளை பார்த்திங்கன்னா 10 மணிக்கு அடக்கம் செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே சினிமா பிரபலங்கள் எல்லாருமே தொடர் மறைவு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு இன்னுமே நமக்கு ஒன்றுமே தெரியலை.